ஓம் அவஸ்தாத்ரய தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தாக்கியாக திஸ்ரோ அவஸ்தாः பராத்மனி சர்வாः ஸ்வப்னசமாः ஏவ ப்ரூதே வேதாந்த பாஸ்கரः. ஆத்மனி ஜாக்ரத் ஸ்வப்னः சுஷுப்திः இதி திஸ்ரः அவஸ்தாः दृश्यन्ते. एताः तिस्रो अपि अवस्थाः परमार्थः स्वप्न एव. अस्मिन् दिनस्य दिनाङ्कः फरवरी मासे 15 दिनः. अद्य दिनस्य विषयः आत्मनः त्रीणि वासस्थानानि. இன்றைய தலைப்பு ஆத்மாவுக்கு 3 உறைவிடங்கள் இருக்கின்றன என்று ஸ்ருதியில் கூறப்படுகின்ற விஷயம். இன்று அதற்காக நாம் ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்துக்கொள்வது ஐத்தரேய உபனிஷத். அதனுடைய கருத்து இந்த 3 வாசஸ்தானமுமே ஸ்வப்னம்தான் என்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த ஸ்ருதி வாக்கியம் தஸ்ய த்ரயः ஆவசதாः த்ரயः ஸ்வப்னாः ஆத்மனः त्रीणि वासस्थानानि त्रयः स्वप्नाः. आत्मनः त्रय वासालयः. परिपूर्णस्य आत्मनः परमार्थः नैकमपि वासगृहं विद्यते. आकाशस्य वासस्थानमिति वर्तते किम्? ஆத்மாவுக்கு 3 உறைவிடங்கள் இருக்கும் இடங்கள் என்று சொன்னால், பரிபூர்ணமாக எல்லையற்றதாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அது இந்த இடத்தில் இருக்கிறது, அது இதனுடைய வீடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏற்படும்? ஆகாசம் இருக்கும் இடம் எங்கே என்று கேட்டால் அவ்வாறு பொருளற்றதாக இருக்குமே. தேசகால வஸ்துபிஹி பரிச்சின்னானாம் பதார்த்தானாம் ஹி வாசஸ்தானம் சம்பவதி. தர்ஹி ஆத்மனः त्रीणि வாசஸ்தானானி இத்யுக்தே கோ அர்த்தः? தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்ட விஷயமாக ஒன்று இருந்தால்தான் அது எங்கிருக்கிறது என்று நாம் பேசலாம். ஆத்மாவோ தேசகாலத்தை கடந்த விஷயமாக இருப்பதால் அதற்கு வாசஸ்தானம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அത്ര ஆத்மா நாம தேகாபிமானி ஜீவஹ. இங்கு ஆத்மாவுக்கு அர்த்தம் என்ன? தேகத்தை அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாவை குறிக்கின்ற சொல் ஆத்மா. அஸ்ய ஜீவஸ்ய ஜாகிரதாதயः திஸ்ரः அவஸ்தாः வாசஸ்தானானி இவ பவந்தி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆத்மா உடம்பை உடம்பினுடைய நிலையை நான் என்று அபிமானம் கொள்ளும் பொழுது அது மட்டுமே நான் என்று ஒரு வாசஸ்தானம், ஒரு உறைவிடம் இருப்பதை போல் அது தோற்றுவித்து கொள்கிறது. ஆத்மனः தானி த்ரீணி வாசஸ்தானானி காணி. அப்படி ஆத்மா உறையும் இடமாக சொல்லப்படுகின்ற அந்த 3 ஸ்தானங்கள் யாவை? இது சேத் ஜாகிரத அவஸ்தாயாம் ஆத்மனः தக்ஷிணம் சக்ஷுரேவ வாசஸ்தானம். ஜாகிரத அவஸ்தையில் இந்த ஆத்மாவினுடைய வாசஸ்தானம் ஒரு மனிதனுடைய வலது கண்ணுடைய நடுவில். ஸ்வப்னே மனஹா வாசஸ்தானம். ஸ்வப்னத்தில் ஆத்மாவினுடைய வாசஸ்தானம் மனது. சுஷுப்தௌத்து ஹிருதயம். நல்ல ஆழ் தூக்கத்தில் ஆத்மாவினுடைய வாசஸ்தானம் ஹிருதயமாக சொல்லப்படுகிறது. சர்வேபி ஜாகரித வியவஹாரः இந்திரியாதீனி ஏவ. இந்திரிய அபாவே வியவஹார அபாவாத். ஜாகிரத அவஸ்தையில் எல்லா வியவகாரங்களுமே இந்திரியங்கள்னால்தான். இந்திரியங்கள் இல்லை என்றால் ஆத்மா இல்லை. அதனால் வாசஸ்தானம் கண்கள் என்று இந்திரியங்களை ஒரு உபலட்சணமாக கொண்டு சொல்வதன் மூலமாக அந்த இந்திரியங்கள் இல்லை என்றால் ஜாகிரத அவஸ்தையே இல்லை என்பதற்காக ஆத்மாவுக்கு இந்திரியங்களில் தலையான இந்திரியமாக இருக்கக்கூடிய கண்ணை ஸ்தானமாக குறிப்பிடப்படுகிறது. ஸ்வப்னே சர்வே வியவஹாரः மனோதீனः. ஸ்வப்னே ஜாகரித ஷரீரம் வா இந்திரியாணி வா ந வித்யந்தே. சொப்பனத்தில் எல்லாமே மனதிற்குள் நடக்கின்ற விவகாரம். அங்கு இந்த ஜாகிரத் ஷரீரமோ ஜாகிரத் இந்திரியங்களோ எதுவுமே அங்கு கிடையாது. ததாபி மனசஸ்யேவ சர்வே வியவஹாரா பவந்தி.
மனதிலேயே அனைத்து விவகாரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. நித்ராவஸ்தாயாம் து ஹிருதயாகாஷே ஆத்மனஹ சுப்தத்வாத் ததேவ ஹிருதயம் வாசஸ்தானம். ஆழ் தூக்கத்தில், நித்திரையில், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வெளியில் மொத்தமும் ஒடுங்கியபடி இருப்பதனால் அந்த ஹிருதயஸ்தானமே ஆத்மா தூங்கும்போது வசிக்கும் ஸ்தானமாக கூறப்படுகிறது. பரமார்த்த திருஷ்டியா, இது எல்லாமே ஜீவாத்ம வாச்சியார்த்த திருஷ்டியா, இது மட்டும் நாம் பார்த்தோம். அதே ஆத்மா, அதாவது எல்லையற்ற பரமார்த்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால், ஏதஹா திஸ்ரோபி அவஸ்தாஹா, இந்த 3 அவஸ்தைகள் எது கூறப்பட்டதோ அது 3த்தில் 1 சொப்பனம் அல்ல. உபனிஷத் என்ன சொல்லுகிறது? இது 3மே ஸ்வப்னம். ஆத்மா ஒரு இடத்துக்கு உட்பட்டதாக கருதுவது எதுவாக இருந்தாலும், அது எந்த அவஸ்தையாக இருந்தாலும், அது ஸ்வப்னத்துக்கு சமானம். அதாவது அது மித்யாவே. அது எதனால் ஆகிறது? அவித்யா கிருதத்வாத், அவித்யினால் தோன்றுகின்ற பொய் தோற்றமே. 3 அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஆத்மா என்று சொன்னோமே ஆனால் அது பொய் தோற்றம், அது அவித்யா காரியம். 3 அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருப்பது அவஸ்தாத்ரய சாட்சி, ஏகாத்ம பிரத்யேய சாரமாக இருப்பது ஆத்மா. ஓம் அவஸ்தாத்ரய தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.